எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அமேசானில். ஸோ அதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு கேசிங், நம்மளோட கோப்ரோக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம அடிக்கடி வெளியில் போகிறோம், மோட்டோலாக் பண்ணுறதுக்கு வந்து சரியாக எனக்கு வந்து செட் ஆகலை. அதில் என்ன பண்ணேன், ஒரு ஹவுசிங் ப்ளஸ் ஒரு மைக்கு, அப்புறம் வந்து ஒரு மைக் செட்டப் கூட ஒரு செட்டப் பண்ணிடலாம் சொல்லிட்டு சில திங்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதை பற்றி தான் வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறது வந்து கேசிங் என்னென்னா, நம்ம கோப்ரோ வந்து இதில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹெல்மெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணுறப்போ வீலாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டானது தான் வந்து இந்த கேசிங். ஸோ நான் வந்து இந்த இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். ஸோ ப்ரைஸ் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் பேக்கிங் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேக்கிங் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் பே பண்ணதுக்கு உண்டான ஒர்க்கே இல்லைங்க. என்னென்னா ரொம்ப சிம்பிளாக எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்து ஒரு ஃபோமோ இந்த மாதிரி எதாவது வச்சுருந்துருக்கலாம். பட் ஃபோம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸில் ஒரு பேப்பர் சுற்றிட்டு ரேப் பண்ணிவிட்டு அப்படியே அமுச்சு விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ பெருசு அதிகமாக இல்லை. ஸோ இது என்னென்னா ஒரு ஏபிஎஸ் மெட்டீரியல் பண்ணியிருப்பாங்க போல அந்த கேசிங்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து ஒரு 1000 rupees 2000 rupees 3000 rupees பே பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு சேஃப்டி அனுப்பணும். பட் அமேசான் வந்து இதில் வந்து சரியாக பண்ணலை. ஸோ பாருங்களேன், ஒரு ட்ரஸ்டட் ஸ்டோர் ஃபார் நியூ பிகினிங்ஸ். பட் இந்த பேக்கிங்லேயே எனக்கு வந்து ட்ரஸ்ட் இல்லைங்க. ஓகேங்க, நம்ம வந்து ப்ராடக்ட் அன்பேக் பண்ணாங்க. பாருங்கள், வெரி சிம்பிளாக இருக்குது. இந்த ஸ்டிக்கரை வச்சுட்டா போதும், அவ்வளோதான். இதுதாங்க பாருங்களேன். ஜஸ்ட் இந்த ஒரு பேக்கு, இந்த ப்ரௌன் பேக்கோட சொன்னது பேப்பர் தான். ஸோ ஒரு பேப்பரு, தென் இந்த பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து உள்ளே வச்சுருக்குறாங்க. நமக்கு வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோம் வச்சு வச்சுருந்துருக்கலாம். ஃபோம் என்ன எவ்வளோ ஆக போகுது, ஒரு 5 rupees 10 rupees. ஸோ அவ்வளோதான். பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எதுவுமே வந்து சரியாக பேக் பண்ணலை. ஓகேங்க. ஸோ இது வந்து என்னென்னா மவுண்ட்டுங்க. ஸோ நம்மளோட கோப்ரோ வந்து இதில் செட் பண்ணிவிட்டு மவுண்ட் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ அதுக்குண்டான இது தான். ஸோ ப்ரைஸ் எங்கேயுமே இதில் வந்து எவ்வளோ போட்டிருக்கானுங்க. ஸோ ப்ரைஸ் சரியாக போடலங்க. இதில் ப்ரைஸே இதில் இல்லை. மேபி உள்ளே இருக்கான்னு தெரியல. ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கானுங்க, என்ன ஸ்டிக்கர்னு தெரியல. பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபோம் வச்சுருக்கானுங்க. அந்த ஃபோம் வந்து பபிள்ஸ்லாம் வந்து எல்லாம் போயின பபிள்ஸ் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளோட கோப்ரோக்கு உண்டான அந்த கேசிங் இருக்குங்க. கொஞ்சம் வந்து அந்த க்ளீன் பண்ணிக்கிறேங்க. ஸோ கேசிங்க. ஸோ இந்த கேசிங் தாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளோட கோப்ரோ வந்து உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லென்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் வந்து கீழே வந்து நம்மளோட மைக் அடாப்டர் இருக்குல்ல, கோப்ரோ அடாப்டரு. ஸோ அந்த மைக் அடாப்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகலாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து மற்றதெல்லாம் வந்து என்னென்னா ஃபோல்டபுளில் வரும். இந்த மவுண்ட் இருக்குல்ல, அந்த இது பண்ணுறது. ஸோ வந்து ஃபோல்டபுள் இருக்கும். பட் இது வந்து ஃபோல்டபுள் இல்லை. மெட்டீரியல் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தெரிலங்க. மெட்டீரியல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியல. இதுவும் மூவ் பண்ணிக்கலாம் போலங்க, பரவாயில்லையே. பட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம்னா இது வந்து கலண்டு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இது ஓகேங்க. நம்மளோட ஆக்சுவலாக வந்து இந்த கோப்ரோக்கு வந்து வீலாக் பண்ணுறோம்னா நிறையா செட்டப் வாங்குற மாதிரி இருக்குங்க. லைக் இந்த இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது வந்துடும். ஸோ அதுவும் வந்து நான் அன்பேக்கிங் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ பண்ணி போகிறேன் நான். மேபி வேறு யாராவது கோப்ரோ வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் பார்க்குறப்போ. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை, எனக்கு இப்போ என்ன மாதிரி பண்ண ஐடியா இல்லை. ஸோ இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னென்னா அது ஃபுல்லாக வந்து ஒரு வின் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நான் ரைட் பண்ணுறப்போ பேசுகிறது வந்து சரியாக கேட்காது. ஃபுல்லாக வந்து அந்த வின் நாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சில இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ கோப்ரோ ஆல்மோஸ்ட் ஒரு 50,000. ஸோ அதுக்கு ப்ளஸ் அக்சசரிஸ் வந்து வீடியோ இதுக்கு வந்து ஆடியோ இதுக்கு வந்து தனியாக அக்சசரிஸ் வாங்குற மாதிரி தான் இருக்குது. அண்டு இந்த கேஸை நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கோப்ரோ வந்து
வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்க. ஸோ வந்து ரைடிங் டைமில் வந்து நம்ம வந்து வீலாக் பண்ண முடியாது. ஐ மீன் ரைடிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வீலாக் பண்ண முடியாது. நம்ம வந்து பைக் நிப்பாட்டி தான் போகணும். ஸோ அதுக்குண்டான ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ரைடிங் பண்ண முடியும். இருந்தாலும் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. யா ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள சொல்லிட வேண்டியதாங்க. யா ஸோ இது வந்து சைடில் வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, ஓப்பனர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஓப்பனரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட GoPro வந்து உள்ளே ஃபிட் பண்ணணும் போலங்க. யா நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இது பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன் நான். எனக்கும் தெரியலை எப்படி. ஸோ இங்கே வந்து ஒரு இது இருக்குது, வெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்படியே லாக் எடுக்கணும் போல். லாக் எடுத்துரு சிவா. எப்படிங்க? ஓ, இங்கே வந்து ஒரு புஷ் பட்டன் மாதிரி இருக்குது, தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல புஷ் பட்டன் இருக்குதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணி லாக் பண்ணால் உள்ளே லாக் ஆகிக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு விடணும்னா லாக் எடுத்துக்கும். யா ஒரு நல்ல மெக்கானிசம் தாங்க, லாக்கிங் மெக்கானிசம் நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் என்ன மாதிரி ஸ்ப்ரிங் போயிடுச்சுன்னா உள்ளே ஸ்ப்ரிங் இது ஆக்ஷன் தான் போல். யா தெரியுது, ஸ்ப்ரிங் இருக்குதுங்களா? ஸோ ஸ்ப்ரிங் போயிடுச்சுன்னா இது யூஸ்லெஸ் தான் அதுக்கப்புறம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அதுமாதிரி செட்டப் தான் இருக்குது பாருங்களேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு எடுத்தோம்னா ஆரோ மார்க் போட்டிருக்காங்களா? ஸோ ஆரோ மார்க் வந்து மேலே எடுத்துகிட்டு அப்படி எடுத்தோம்னா வந்துடும். எஸ் வந்துடுச்சு. ஸோ இது வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட GoPro வந்து செட் பண்ணி பார்க்கலாங்க. யா இப்போ நம்ம வீடியோஸ் மேக்ஸிமம் பண்ணுறது எல்லாமே வந்து GoPro தாங்க. ஸோ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ப்ளஸ் என்னென்னா ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. வாய்ஸ் வந்து நான் வந்து ஸ்டாண்ட் பை அது என்ன சொல்கிறது, ரைடிங் லேம்பில் நான் நார்மலாக எழுதிக்கிறப்போ வாய்ஸ் எனக்கு கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த GoPro கேமரா. யா ஸோ இது வந்து இப்போ வந்து இதில் ஃபிட் பண்ணணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே மவுண்ட் இருக்கும், மவுண்ட்டுக்கு உண்டான ஒரு இது இருக்கும். பட் இதில் வந்து என்னென்னா ஃபோல்டபுள் இருக்கும். நம்ம GoPro ஃபோல்டபுள் இருக்கும். பட் இதெல்லாம் ஃபோல்டபுள் கிடையாதுங்க. ஜஸ்ட் அது வந்து இதாக தான் இருக்குது. ஃபோல்டபுள் தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்ட்டு எனக்கும் புரியலை. நம்மளோட இதை வந்து இப்போ வந்து உள்ளே திணிச்சிடணுங்க. உள்ளே திணிச்சிட்டு திணிச்சாச்சு. லாக் பண்ணிட வேண்டியதான். ஸோ ப்ரெஸ் பண்ணால் அதுவே லாக் ஆகிக்குது. தென் இதை வந்து லாக் பண்ணணும். ஸோ லாக் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட GoPro சைடில் இருக்கிற அந்த இது இருக்குதுல்ல லாக்கு, ஸோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இருக்குல்ல சைடு லாக்கு, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணியாச்சு. அதனால் வந்து இப்போ வந்து நம்மளோட GoPro வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஓகேவா? ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணி பண்ணால் தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப். இந்த இது ஃபிக்ஸ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் வாட்டர் ப்ரூஃப். அப்படி இல்லைன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இப்போது. ஸோ நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த பக்கம் இருக்கணும், அதை பார்த்த மாதிரி இருக்கணும். தென் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெக்கார்ட் பண்ணுற பட்டன் மேலே இருக்கணும். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாக் பண்ணியாச்சு, இதையும் லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட GoProக்கு நான் பேசிங். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேப் சொன்னேன்ல, அது என்ன சொல்கிறது, லென்ஸ் கேப். லென்ஸ் கேப் வந்து இங்கே இருக்குது. லென்ஸ் கேப்பை வந்து இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் போல். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு தெரியலைங்க, என்ன மாதிரி ஃபிக்ஸிங்னு தெரியல. ஒரு வேளை அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்குமோ. ஸோ முன்னாடி இருக்கிறத அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா முடிஞ்சது. இப்போ வந்து கேமரா வந்து லென்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம் போல். இதை மாட்டி விட்டா இது எப்படி மறுபடியும் எடுக்கிறது? ஓகேங்க. இங்கே கிளிப் இருக்குது. ஸோ இந்த கிளிப்பை வச்சுட்டு எடுத்தோம்னா வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு உண்டான நெக்ஸ்ட்டு சில செட்டப்லாம் இருக்குது, சில திங்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போகிறேன் நான். ஸோ அதை பற்றி பார்க்கலாங்க. மெட்டீரியல் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா
பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன் நான். இந்த கேசிங்கோட லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. யா யா ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளோன்னா, நான் அமேசானில் வாங்கினது வந்து 1299 வாங்கினேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் 1300. ஸோ இந்த கேமரா ஒரு 50,000. ஸோ அதுக்கு உண்டான அக்சசரிஸ்லாம் வாங்கினேன் நான், ப்ளஸ் இதெல்லாம் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க கோப்ரோன்னு போனோம்னா. லைக் என்னென்னா, நம்ம குவாலிட்டி ரொம்ப எதிர்பார்த்தோம்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் நிறையா. ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு என்னென்னா, இது பண்ணால் எனக்கு வந்து நல்லா பண்ணணும், சிறப்பாக பண்ணணும் எனக்கு ஒரு இது. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் நான், ஓகே நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நான். பட் இது வரைக்கும் எனக்கு வந்து இன்னும் யூடியூப் சேனலில் வந்து இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. மேபி இன்னும் ஒரு ஃபியூச்சரில் மானிட்டைஸ் ஆச்சுன்னா அது எவ்வளோ வருது, எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது எல்லாத்துக்கும் ஷேர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி எல்லாமே வரும். ஸோ மறந்துடாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.